Praise the Lord. 27th verse of the same chapter. அதே அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். Now we are கிறிஸ்துவின் சரீரமாகும் தனித்தனியே அவைகளுமாய் இருக்கிறீர்கள். If you can turn to John, the first chapter, very famous verse. John. Amen. Amen. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது சொல்லுமா, இருளானது ஆமென். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான். He was not the ஒளி, but he was only came to witness the light. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க இந்த யோவான் வந்திருக்கிறான். ஓகே, படிங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். ஆமென். உலகத்தில் வந்து அந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Amen. Lord Heavenly Father, வார்த்தைக்காக நடிச்சு is inspired by your spirit. ஆண்டவருடைய ஆவியினாலே அருளப்பட்ட வார்த்தைகளாய் இருக்குது. Speak to us, Lord. இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. Not with fleshly words. மாம்சமான வார்த்தை எதுவும் வரக்கூடாது. Not with fleshly thinking. இந்த மாம்ச யோசனை எதுவும் வரக்கூடாது. Not our own interpretation of the word. வார்த்தை எங்களுடைய வியாக்கியானத்தில் எதுவும் சொல்லக்கூடாது. But by your spirit, உம்முடைய ஆவியிலே to divide the word as it has to be, Lord. உம்முடைய ஆவியினாலே வார்த்தையாய் போதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. Not my research, not the things which I've learned. என்னுடைய ஆய்வினாலோ நான் கற்றுக்கொண்டதால ஒன்றுமே கிடையாது. Not my wisdom. என்னுடைய ஞானத்தினால ஒன்றுமே இல்லை. Not my might. என்னுடைய பலத்தில் ஒன்றுமே இல்லை. Not my power. என்னுடைய வல்லமையில ஒன்றுமே இல்லை. But through your spirit. உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். Let the word stir our hearts today. உம்முடைய வார்த்தை என் இதயத்திலே ஊடுருவி பாயட்டும் அப்பா. Let it be a blessing and a benefit to us. இந்த வார்த்தை எங்களுடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக லாபமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God bless you. We'll be seated. God bless you. From your own church, from this pulpit, it is a blessing for you. So I want you to listen carefully the entire message today. இப்படிப்பட்டதான தலைப்புகள் அநேக செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சியிலோ அல்லது மற்ற இடங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையில கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நன்றாக கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். When you read the Revelation book, it says the revelation of Jesus Christ. It's not a revelation of John. வெளிப்படுத்தல் புத்தகம் என்று சொன்னால் யோவானுடைய வெளிப்படுத்தல் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்படுத்தலாக இருக்கிறது. வெளிப்பாடுகள் கிடையாது, வெளிப்பாடு ஒருவரால் சொல்லப்பட்டதான வெளிப்பாடாக இருக்கிறது. And as we saw last week, கடந்த வாரத்தில் நாம் பார்த்தபடியே when we have to understand the seven churches, 7 சபைகளை நீங்கள் மனம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் we need to understand the Menorah which was mentioned in the Old Testament. 7 சபைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த மெனோராவை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். What they call as a candlestick or a candle stand. 7 குத்து விளக்குகள் அல்லது அந்த குத்து விளக்குடைய தண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. And they light from right to left and they keep it in the window, near the window. நம்மிடத்தில் ஒன்று இருக்கிறது, அவர்கள் 2 குத்து விளக்கை வைத்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்தின் வழியாக அதை எரிய வைப்பார்கள், ஜன்னல் பக்கத்திலே வைப்பார்கள். They add two more candles, rather 7 they will add 2 more which make is 9. 7க்கு பதிலாக அதோடு கூட சேர்ந்து இன்னும் 2 அப்படினா 9 குத்து விளக்குகள் ஆகிறது. I want to just take you through what we did last week. Give you noise. உங்களுக்கு சத்தம் கொடுக்கும் என்று சொல்ல மாட்டான். He's not going to give a say. No, he's going to give this, give that. இந்த குத்து விளக்குல வைத்தால் இது கொடுக்கும், இந்த குத்து விளக்கு அது கொடுக்கும் என்று சொல்ல மாட்டான். I asked a Jewish man what is a menorah means to him. ஒரு யூதனை பார்த்து மெனோரா என்றால் என்னவென்று சொல்லி கேட்டு பாருங்கள். He says a menorah is something which gives light. மெனோரா என்று சொன்னால் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, ஒளியை கொடுக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுவார். Praise the Lord. The tabernacle was made with a very heavy material. ஆசரிப்பு கூடாரமானது பலமுள்ள ஒரு பொருட்களை வைத்து செய்யப்பட்டது. If you see the outside of Garden, you cannot go through the holiest of holy until you go through the holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வராமல் மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு யாரும் போக முடியாது. Now you can understand why God is comparing the menorah with the 7 churches. ஏன் மெனோராவை 7 சபைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். Can you understand why God compares the churches with menorah? Yes, 7 சபைகளை அந்த மெனோராவுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார் என்று புரிந்து கொண்டீங்களா? The church சபை is in the holy place. சபை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. The candlestick குத்து விளக்குகள் is in the holy place. பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிறது. The candlestick is not in the outer court. குத்து விளக்குகள் வெளிப்புறத்திலே அன்றைக்கு இல்லை. Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம். The outer court has got natural light.
வெளிப்புறத்திலே இந்த வெளியே இருக்கிற இயற்கையான வெளிச்சம் இருந்தது. The church is the light to the world. சபையே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறது. Praise the Lord. Try to understand the church. You and me are not in the outer court. சபையாராக நீங்கள் வந்திருக்கிறோம் பாருங்க. நீங்கள் நானும் வெளிப்புறத்தில் இருக்கிறவர்கள் கிடையாது. We are in the holy place. நீங்கள் நானும் பரிசுத்த ஸ்தலத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். Oh my God. Hallelujah. You as a candlestick, நீங்கள் குத்து விளக்காக இருக்கிறீங்க. you need to give what? குத்து விளக்காக இருந்தா என்ன கொடுக்கணும்? வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That's why God is comparing the menorah with the 7 churches. அவர் இந்த மெனோராவை 7 சபைகளுக்கு ஒப்பிட்டு தேவன் பேசுகிறார். There should not be any natural light inside the holy place. பரிசுத்த ஸ்தலத்திலே எந்தவிதமான இயற்கையான வெளிச்சம் கடந்து வரக்கூடாது. If there is a light in the church, it should be from the candlestick. சபையில ஒளி இருக்கும் என்று சொன்னால் அது குத்து விளக்கினால் உண்டான ஒளியாக மாத்திரம் இருக்க வேண்டும். Praise the Lord. Inside is too dark. உள்ளே வந்து இருளா இருக்கும், அதிக இருள் இருக்கும். Outside is very different from inside. வெளிப்புறத்தை விட உட்புறமானது அதிக வித்தியாசம் உள்ளது. Without passing through the menorah, you can never go into the பக்கத்துல சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். He spoke light. அவர் வெளிச்சத்தை பேசினார். Praise God. Hallelujah. From pits of darkness, முழு இருள் இருந்தது, அதன் மத்தியிலே he says, let there be light. முழு இருள் இருந்தது, அதன் மத்தியிலே சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுளே. There was light. வெளிச்சம் உண்டானது உடனே. My God, what a powerful God. என்ன ஒரு வல்லமையான தேவனை ஆராதிக்க பாருங்க நீங்கள் நானும். He didn't leave there. அதோட விட்டு விடவில்லை. He gave light to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒளியை கொடுத்திருந்தார். Pillar of fire in the night. இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்தார். He gave light to them. இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். The menorah always should have light. மெனோராவிலே எப்பொழுதும் அந்த வெளிச்சம், அந்த ஒளி இருக்க வேண்டும். Now going to this, church is the holy place. சபையானது பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. It is not in the outer court. வெளிப்புறத்திலே சபை கிடையாது. It is inside the holy place. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சபை இன்றைக்கு இருக்கிறது. Because in outside you have natural light. ஏனா வெளிப்புறத்திலே இயற்கையான வெளிச்சம் இருக்கிறது. God says the natural light cannot come inside the holy place. கர்த்தர் சொல்லுகிறார், அங்க வெளியே இருக்கிற அந்த இயற்கையான வெளிச்சமானது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நிச்சயம் வரக்கூடாது. This light can go out. That light cannot come in. இந்த வெளிச்சம், இந்த ஒளி அங்க போகுமே தவிர அங்க இருக்கிற ஒளியோ வெளிச்சமோ உலகத்தின் காரியமோ அங்க இருக்கிற வெளித்தோட்டத்திற்கு உள்ள வரக்கூடாது. I told myself, எனக்கு நானே சொல்லிக் கொடுக்கிறேன். Speak slowly. Speak properly. I was telling myself. Last week I heard I was shouting. கடந்த வாரத்துல கொஞ்சம் அதிகமாக சத்தமாய் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வார அப்படிதான் ஒருத்தர் சொல்றது எனக்கு தெரியுது. ஆனா last week I was shouting. அதிகமாக சத்தம் போட்டு கடந்த வாரத்தை சொன்னேன். But when the topic comes to my heart, இந்த தலைப்பு என்னுடைய இதயத்தில் வந்தபோது I want to emphasize. அதை எப்படியாவது முக்கியப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You and me are the light. ஏன் சொல்றேன், நீங்கள் நானும் சாதாரணமானவர் கிடையாது. உலகத்துக்கு நீங்கள் நானும் தான் ஒளியாக இருக்கிறோம். You cannot go to the outer court. வெளிப்புறத்துக்கு நீங்கள் நானும் போக முடியாது. You stand in between. நீங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல நின்று கொண்டிருக்கிறீர்கள். You are pulling the people from outer court. வெளிப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் நீங்க தான் உள்ள இழுக்கிறீங்க. And you are guiding to the holiest of holies. அவளை அழைத்து மகா பரிசுத்த Once நாம் ஒரு தடவை நம்ம வெளியே போய் பார்ப்போம் என்று வெளியே போகிறோம். Then we step inside again. மீண்டுமாக உள்ளே வந்து விடலாம் என்று சொல்லி அந்த Then we step out 2 feet. மீண்டுமாக 2 அடி அப்படி தள்ளி Then you வைக்கிறோம். put 2 feet again, you come back. மீண்டுமாக 2 அடி தள்ளி வைத்து இப்படி உள்ள வருகிறோம். When you go out, வெளியே போகும்போது the light is gone. வெளியே போகும்போது ஒளி உங்களை விட்டு போய் விடுகிறது. I don't want to be very harsh to the church, but not you. I'm not talking to our church. I'm talking to the church. கடினமா சொல்ல நினைக்காதீங்க. சபை நம்ம சபை சொல்ல உள்ள இன்றைக்கு இருக்கிற சபைகளை குறித்து பொதுவாக பேசுகிறேன். You have to understand, you need to come to all the 7 churches. Why God told the last church, you are lukewarm. இந்த கடைசி சபையில மாத்திரம் நீங்க அனல்லாம இருக்கிறீங்க என்று சொல்லி ஏன் சொன்னார் என்று நான் சொல்லப்பாங்க. 7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் வர வேண்டும். That church is you and me. அனல்லாம் குளிரமா இருக்கீங்க சொல்லுங்க பாருங்க. அந்த சபை நீங்கள் நானும் தான். The present church. இன்றைக்கு இருக்கிற சபை. The present church. இன்றைக்கு இருக்கிற சபை. We cannot go out and show our light. வெளியே வந்து நம்முடைய ஒளியை காண்பிக்க முடியாது. They need to see your light. அந்த ஒளியை பார்ப்பதற்காக அல்ல, நமக்குள் இருக்கிற ஒளியை உலகம் பார்த்து சொல்ல வேண்டும். Church is much closer to his presence. சபையானது அவருடைய பிரசன்னத்துக்கு மிகவும் அருகே இருக்கிறது. When you step out, வெளியே உங்களை கால் எடுத்து வைக்கும்போது
In your personal ways. தனிப்பட்ட வழியிலே You are compromising. நீங்க பரல ஒத்து போறீங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இல்லங்க. You are compromising. இதற்கு பதிலாக அது என்று சொல்லி சொல்றீங்க. The holy God inside the holy place. வெளியே போகும்போது இதற்கு பதிலா அதை செய்யலாம் நினைக்கிறோம். ஆனா முன்ன நினைத்துக் கொள்ளுங்க, அதற்குள்ளே பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். Hallelujah. You need to leave the outer court. வெளிப்புறத்தை விட்டு நாம் வர வேண்டும். You need to leave. வெளியே இருக்கிற காரியங்களை விட்டு விட்டு வர வேண்டும். பாட்டு மட்டும் பாடுவோம். என்று கண்ட எகிப்தியனை என்று மேனிகா. நீயே போய் எகிப்துக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா எங்க எகிப்துக்கு போக வேண்டும், மீண்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும், எகிப்துக்கு போக வேண்டும், மீண்டுமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பக்கத்துல இருந்து நாம் ஆராதிக்கிறது என்று God tells Ephesus church. இன்றைக்கு எபேசு சபை கட்ட சொல்கிறார். If you do this, இதை செய்தால் I will remove the candlestick. குத்து விளக்கை, அந்த குத்து விளக்கை தண்டை உங்கள் சபை எடுத்து விடுன்னு சொல்கிறார். Praise the Lord. Hallelujah. I don't want to go anywhere else. I'm just you need to imagine now that you are in the holy place. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நான் சாதாரணமான இடத்துல பரிசுத்தமான ஸ்தலத்திலே இருக்கிறோம். Tell your neighbor you are the mediator. அக்கதான் சொல்லுங்க, நீங்க தான் நடுவே இருக்கக்கூடியவர். சொல்லுங்க, நீங்க தான் நடுவில் இருக்கக்கூடியவர். If you have to bring somebody from outer court, வெளிப்புறத்தில் இருக்கிறதான ஒருவரை உள்ளே கொண்டு வர வேண்டுமானால் it belongs to the church. அது சபை சார்ந்ததா இருக்க, சபைக்கு சொந்தமான சபை செய்ய வேண்டும். Light cannot come in a laver. ஒரு brazen laver. ஒளி ஆனது அது வெண்கல தொட்டியிலிருந்து வராது. The light can come from the candlestick. குத்து விளக்கிலிருந்து தான் ஒளி வெளிச்சம் வரும் என்று சொல்கிறேன். You know, Jesus is the mediator. ஆண்டவராகிய இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். The church is bought by his precious blood. சபை சாதாரணமாக சம்பாதிக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால தான் சபை இன்றைக்கு சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. Give me 15 minutes today, it's going to be late. Hallelujah. இது கொஞ்சம் தாமதமாக 15 நிமிடத்துல கொஞ்சம் கொடுங்க. You need the body of Jesus is the shadow. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இன்றைக்கு சபைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. The body is the mediator. அவருடைய சரீரமானது நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறது. 1 Timothy. 1 தீமோத்தேயு. Somebody can understand this. 1 Timothy. 1 தீமோத்தேயு 2:5. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்படியாக 1 Timothy 2:5. 2:5. சத்தமா படிங்க. தேவன் ஒருவரே. For there is one God. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒருவரே. எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. ஒருவரே போடுறா. ஒருவரே. Mediator is also one between God and men. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் என்று வேதம் சொல்கிறது. ஓகே, அடுத்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. English says for there is one God and one mediator between God and man, the man Christ Jesus. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் என்று சொல்லி மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Until the flesh has died, இந்த மாம்சமானது சாகாத வரைக்கும் we were not able to meet God. சாகாத வரைக்கும் தேவனை நாம் சந்திக்க முடியாது இருந்தது. It says it goes into his nostrils. வெளிப்படுத்தல் வாசம் அது அவருடைய நாசியிலே கடந்து போய் and as an incense. நல்ல ஒரு தூப வர்க்கமாய் கடந்து போகிறது. Your prayer should go to God as an incense. நம்முடைய ஜெபம் சாதாரணமா இருக்க கூடாது. தேவனுக்கு தூப வர்க்கம் உள்ளதான ஒரு ஜெபமாக அவரிடத்தில் கடந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். Isaiah says for my house will be called a house of prayer. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது என்று ஏசாயா சொல்லுகிறார். That's why he says this is an incense. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜெப வீட்டிலிருந்து போகப்படுற இந்த ஜெபமானது கர்த்தருடைய நாசியிலே அது நல்ல ஒரு தூப வர்க்கமாக இருக்கிறது. Understand in the holy place. பரிசுத்த ஸ்தலத்திலே next what is there? prayer. ஜெபம் இருக்குது. prayer. ஜெபம் இருக்குது. மூணாவது என்ன இருக்குங்க? The candlestick. குத்து விளக்கு இருக்கிறது. These are only 3 things in the holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த 3 காரியங்கள் மாத்திரம் தான் இருக்கும். The word, கர்த்தருடைய வார்த்தை, prayer, ஜெபம், candlestick. குத்து விளக்கு. Word, வார்த்தை, prayer, ஜெபம், candlestick. குத்து விளக்கு. Word, வார்த்தை, the word should be fresh. வார்த்தை தினந்தோறும் prayer should இருக்க be வேண்டும். incense unto God's nostrils. ஜெபம் சாதாரணமா அல்ல, தேவனுடைய நாசியிலே கடந்து போகக்கூடிய ஒரு தூப வர்க்கமாக இருக்க வேண்டும். But the word and the prayer வார்த்தையும் ஜெபமும் cannot work without the candlestick. வார்த்தையும் ஜெபமும் குத்து விளக்கு இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. Amen. You know why? ஏன் தெரியுமா? It is a darkness. ஏனா அதற்குள்ளே வெளியே இருக்கிற வெளிச்சம் வர முடியாது. அந்த பரிசுத்தத்திலே இருள் இருக்கும். When the priest comes inside, ஆசான் உள்ளே வரும்போது if the light is not burning, அதற்குள்ளே குத்து விளக்கு எரியாது இருந்தால்
he cannot see. பார்க்க முடியாது. வெளிச்சம் இல்லாதபடினால குத்து விளக்கு எரியாவிட்டால் எதையும் ஆசாரன் பார்க்க முடியாது. The light is not there. அந்த இடத்துல ஒளி வெளிச்சம் He இல்லாவிட்டால் cannot go to the prayer. அங்க போய் ஜெபம் செய்ய முடியாது. The most important thing in the holy place, சுத்த ஸ்தலத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? the light, அந்த ஒளி மாத்திரமே. the menorah. இந்த மெனோரா இருக்க வேண்டும். You know what they say? என்ன சொல்றாங்க தெரியுமா? The menorah's light will fall on the word. இந்த மெனோராவுடைய ஒளி வெளிச்சமானது அந்த வார்த்தையிலே சமூகத்தப்ப மேல இருக்கு பாருங்க, அதன் மேலே அந்த ஒளி வீசப்படும். Until the light falls on the word, அந்த ஒளியானது இந்த வார்த்தையின் மேல் படாத வரைக்கும் you will never be able to understand the word. அந்த ஒளி படாத வரைக்கும் வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. How will the word spread? எப்படி வார்த்தை அநேகருக்கு பரவும்? Through the candlestick. இந்த குத்து விளக்கு இருந்தாதான் இந்த ஒளி மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். Without the church, how the word will spread? சபை இல்லாமல் வார்த்தை எப்படி மற்றவர்களுக்கு பரவி போகும்? Praise the Lord. The word can be seen by others only through the light of candlestick. வார்த்தை இருக்கிறது, ஆனா அந்த வார்த்தையை மற்றவர்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த குத்து விளக்கு என்றைக்கும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். Can you go and tell a Hindu about Bible? ஒரு ஹிந்து நபருக்கு போய் வேதத்தை குறித்து சொல்ல முடியுமா? Praise the Lord. You and me should carry the word because you are the light. நீங்கள் நான் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். If your family has the word, உங்களுடைய குடும்பத்திற்கு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் good, நல்லதுதான். If your family has the word and your relative has the word, குடும்பத்துக்கு இருக்கிறது வார்த்தை, உங்களுடைய உறவினருக்கு வார்த்தை இருக்குது, great, நல்லது, இதுதான். But if you have the word வார்த்தை வைத்து and your relative has the word உங்களுடைய உறவினருக்கும் வார்த்தை and the world has got the word, that's the God. He was reading Isaiah and he was traveling in the chariot. அவன் ஏசாயா ஆகமத்தை வாசித்து கொண்டு ஒரு the light of the word, வார்த்தை இருக்குங்க. அந்த வார்த்தையை பார்க்க முடியாது இருக்கிறது. அந்த வார்த்தையை பார்க்க வேண்டுமானால் இந்த ஒளியை காண்பிப்பதற்கு இன்றைக்கு யார் ஆயத்தமாக இருக்கிறோம்? The light has to run to the chariot. இந்த ஒளியானது ரதத்தை நோக்கி ஓட வேண்டியது அவசியம். Amen. நீங்க பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுவீங்க. எல்லாம் சோகமா இருக்கீங்க. முடிவு ஆயிடுச்சு, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். லைட்ன்றாரு, மெனோரான்றாரு, ஒண்ணும் புரியல. அல்லது பறந்து போக வேண்டும் அந்த ரதத்தின் இடத்துல. When you reach the chariot, அந்த ரதம் கிட்ட வந்த மாத்திரத்தில் the eunuch, the minister will ask, I don't know what I'm reading. எத்தியோப்பிய மந்திரி சொல்லுகிறான், நான் படிக்கிற சம்பவம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. Then you light the candle. அவன் புரியவில்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் இந்த குத்து விளக்கு, then his mind blogging. நீங்க குத்து விளக்கு ஏற்றின பிறகு அந்த ஒளி அந்த வார்த்தையில பட்ட மாத்திரத்துல அப்பொழுதுதான் அவனுடைய சிந்தையில இந்த காரியம் விளங்கும். It is not for you to keep முத்துமிட்டு வைத்துக் கொள்வதற்காய் கொடுக்கப்படவில்லை. Praise the Lord. Our Bible was taught. நல்லது, good, precious. வெளியேறப்பட்ட இந்த ஒளியானது வார்த்தையில் பட்ட மாத்திரம் நீங்க தான் குத்து விளக்கு. It's easy to sing a song. எரிந்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் இதை வச்சு ஒருத்தனுக்கு சொல்லி இருக்கியா? Praise the Lord. God says, I am in the midst of the churches. கர்த்தர் சொல்கிறார், நான் சபைகள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். If the church is not throwing the light, சபை இந்த ஒளியை வார்த்தையின் மேல் வீசாவிட்டால், if Reuben is not throwing the light, சாலமோன் இந்த ஒளியை, if Solomon is not throwing the light, சாலமோன் சொல்லாவிட்டால், if the church is not throwing the light, சபை இந்த ஒளியை வெளியே who will take the word? யார் இந்த வார்த்தையை வெளியே போய் காண்பிப்பது? Amen. Praise the Lord. Pastor திட்லங்க. I'm telling you, we are just satisfied. நமக்கு இருக்கிறதை வைத்து நாம் திருப்தி அடைந்திருக்கிறோம். There was a sister who came and talked with the light. இந்த ஒளியோடு நடந்தா, if you crawl with the light, ஒளியோடு தவழ்ந்து போனா, there'll be an Ethiopian, ஒரு எத்தியோப்பிய மந்திரி இருப்பான், there'll be an IT professional, ஒரு ஐடில வேலை செய்றவர் இருப்பான், there'll be a slum dweller, ஒரு குடிசை மாற்றுபவன் இருப்பான். He needs light to the word. இன்றைக்கு अनेक இடத்திலே வார்த்தை இருக்குது, அந்த வெளிப்பாடு கிடையாது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒளியாக வைத்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு பிலிப்பு ஓடி போய் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அந்த வார்த்தையை விளக்கினானோ, அதேபோல உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் கர்த்தர் வைத்திருக்கிறார். The next thing is the prayer. அடுத்த காரியம் ஜெபம். Praise the Lord. The church, you are in between ரெண்டு thing. ஒன்னு வார்த்தை இந்த பக்கம், இன்னொன்னு இங்க ஜெபம். இதுதான் சர்ச். பக்கத்துல சொல்லி இதுதான் சர்ச். மத்ததெல்லாம் programs. Camp Gilgal is a program. Sunday class is a program. Hallelujah. Now I'm preaching. Joshua generation is a program. Joshua generation ஒரு நிகழ்ச்சி. Youth meeting is a program. வாலிப கூட்டம் நிகழ்ச்சி. Mishpa is a program. மிஸ்பா கூட்டம் நிகழ்ச்சி. The important thing in a church is the word and the prayer. சபையில இருக்க வேண்டிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா?
வார்த்தையும் ஜெபமும் வார்த்தையும் ஜெபமும் வார்த்தையும் ஜெபமும் சபைக்குள் இருக்க வேண்டும். The light will shine on the word. இந்த வார்த்தை இருக்குமானால் இந்த ஒளி வார்த்தை மேல் வீசப்படும். Then the light will shine on the prayer. அதற்கு பிறகு இந்த ஒளி ஜெபத்தின் மேல் வீசப்படும். ஜெபம் செய்ய எங்க கூட வேலை பண்ற பொண்ணுக்கு இன்னும் ஜெபம் செய்ய தெரியலங்க. She doesn't know how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும்னு தெரியவில்லை. Samara knows how to pray now. சமராவுக்கு தெரியும் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி. Praise the Lord. You need to start teaching your children how to. சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். The power of prayer. ஜெபத்தினுடைய வல்லமை. A child can understand. ஜெபத்தினுடைய வல்லமை ஒரு பிள்ளை புரிந்து கொள்ள முடியும். Only through you. உங்கள் மூலமாக தான். Praise the Lord. உங்கள் மூலமாக தான். Kneel down பண்ண முடியல அப்படினா அப்படி பண்ணணும். A child if you kneel down. உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் முழங்கால் படிக்கிறாங்க. Samson will tell me. So Samson சொல்வார். சமரா நல்லா ஜெபம் பண்றா. ஏன் பொண்ணு சொல்லிக்கிட்டு கொண்டிருப்பார்கள். ஜெபம் மாத்திரம் செய்வார்கள். They keep rotating only prayer. ஜெபம் மாத்திரம் செய்து கொண்டிருப்பார்கள். The value of prayer. ஜெபத்தினுடைய மதிப்பை பாருங்கள். It is because the candlestick is throwing light on the prayer. ஏன்னா நீங்க ஜெபிக்க ஒளியானது இந்த குத்து விளக்கிலிருந்து வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. சபை ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். So that there be light on the word. அப்பொழுதுதான் உலகத்திலே இந்த வார்த்தையுடைய வெளிச்சம் இருக்கும். And the prayers will be answered. இந்த வார்த்தை ஒளியாய் வீசப்பட்டால் தான் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளிக்கப்படும் என்று சொல்கிறேன். He says I am the light. நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light. நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். There is no darkness in me. எனக்குள்ள இருள் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். My church. Yes சபை. You should be the light. அவர் சொல்கிறார் நான் ஒளி. தவறான காரியங்கள். These are happening in the church. இவையெல்லாம் இன்றைக்கு இருக்க சபைகளில் நடக்கிறது. God says I am the light. கர்த்தர் சொல்லுகிறார் நான் சபைக்கு ஒளியாக இருக்கிறேன். Bible says there is no darkness in it. வேதம் சொல்லுது அவருக்குள்ளாக இருள் ஒன்றும் இல்லை. Somebody read 1 John 5th chapter. 1 John 1st chapter 5 and 6. 1 யோவான் முதல் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:5-6. தேவன் ஒளியாய் இருக்கிறார். எல்லாரும் கேளுங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. என்னங்க? அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எவ்வளவுனா என்ன அர்த்தங்க? ஒண்ணுமே இல்ல. ஓகே. There is nothing in him. There is no darkness in him. இல்ல கிடையாது. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. Praise the Lord. படிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஒரே நிமிஷம். நாம் யார் கூட ஐக்கியப்படணுமா? யார் கூட? சும்மா அவரோட கும்பல்ல வந்து சொல்லுங்க யார் கூட? அந்த லைட் கூட. அந்த ஒளியோடு கூட. அந்த லைட் கூட நம்ம அசோசியேஷன் வெச்சிக்கணும்னா என்னவா இருக்கணுமா? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால். இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால். பாஸ்டர் நான் இருளிலே நடக்கலையே, நான் கொலை செய்யலையே, நான் ரேப் பண்ணலையே, நான் எதுவுமே பண்ணலையே. ஏன் இந்த வசனம்? நான் நல்லவனாச்சே, டைட்ஸ் கொடுக்குறேன். ஏன் இந்த வசனம்? He is not writing this in another book. He is writing this in the book Bible, the Holy Bible. ஏதோ ஒரு உலகத்தின் புத்தகத்தை போய் சொல்லலங்க. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதின வார்த்தையை சொல்லுகிறேன். படிங்க சிஸ்டர். இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால். ஆமென். சத்தியத்தின்படி நடவாமல். ஆமென். பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இருப்போம். யாருக்கு எழுதுதுங்க? 1 யோவான் யாருக்கு எழுதுதுங்க? அந்த ஊர்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கா? இல்ல வேர்ல்ட்ல இருக்கிறவனுக்கா? இல்ல சத்தியம் தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு இருக்கிறவனுக்கா? சபை. He roams around the church. சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? And he sees what's happening in the church. சபையில் நடக்கிற காரியங்களை அவர் பார்க்கிறார். Praise the Lord. Oh, this is what is happening. இது நடக்கிறதா? Ephesus. சபையே. You lost my first love. ஆதியில கொண்டிருந்த அன்பை இழந்திருக்கிறாய். Philadelphia. Oh, Smyrna. All the சபையில பார்த்து சொல்ற என்ன செய்கிறாங்க தவறா செய்கிறாங்கன்னு சொல்லி உலாவிக் கொண்டவர் சொல்லி வருகிறார். And you know what he does? என்ன செய்றார் தெரியுமா? If you don't emit light, நீங்க ஒளி கொடுக்காவிட்டால், பக்கத்துல சொல்லுங்க ஒளி கொடுக்காவிட்டால், நீங்க ஒளி கொடுக்காவிட்டால் என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும்? கட் பண்ணிடு. You are not a name Christian. பேர் கிறிஸ்தவர்கள் நீங்கள் நானும் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க I am not a name Christian. நான் பேர் கிறிஸ்தவன் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க You are coming to a Holy Ghost filled church. பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்ட ஒரு சபைக்கு நீங்கள் நானும் வந்து கொண்டிருக்கிறோம். Praise the Lord. We are not going to some statue church. ஏதோ சிலையை வணங்குவதற்கு நீங்கள் நானும் வரவில்லை. We are coming to a new church which has got the God alive. தேவனை ஜீவனுள்ளவராய் பார்க்கக்கூடிய ஒரு சபையிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். When you don't turn to God, தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப, it is separation. பிரித்தெடுக்கப்படுவது. From where? எங்கிருந்து? From the outer court. அந்த பெட்டியை பார்த்த மாத்திரத்தில்
You know what the pastor kept inside the coffin box? போதகர் சவப்பெட்டிக்குள்ள என்ன வச்சிருந்தார் தெரியுமா? A big mirror. ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருந்தாரு. A big mirror. பெரிய கண்ணாடி வச்சிருந்தாரு. Who is the கொலைச்சல்? யார் சபையை கலைக்கிறது? நான் தான். Praise the Lord. Your light should shine. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஒளி என்றென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும், மங்கி போக கூடாது. Your salvation. நீங்கள் என்ன பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உலகத்துக்கு போக வேண்டும், உலகத்துக்கு ஒளியாய். The word can shine only with your light. உங்களிடத்தில் ஒளி இருந்தாதான் இந்த வார்த்தை மற்றவர்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் என்று சொல்கிறேன். Many preachers talk about the churches. அநேக பிரசங்கியாளர்கள் சபைகளை குறித்து பேசுவார்கள். Your what? The 7 churches. I don't know what in which church you belong to. எந்த சபையில நீங்கள் நான் இருக்கிறோம் என்று சொல்லி தெரியாது. Next week if you come, you'll know. Ephesus. சபை. Smyrna. சிமர்னா சபை. Myrrh means that's the smell, the death smell. ஒரு சபையில நீங்கள் நான் நிச்சயம் இருக்கிறோம். In one of them, we would have lost the first love. ஆதி அன்பை இழந்திருக்கிறீங்களா? We would have lost the light. ஒளி We would இழந்திருக்கிறீங்களா? have lost something in the 7 churches. மெனோராவிலே என்றைக்கும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அது என்றைக்கும் மங்கி போக கூடாது. The church should always have the light. சபையில எப்பொழுதும் இந்த ஒளி இந்த வெளிச்சம் இருக்க வேண்டும். The world cannot stop our light. இந்த உலகம் நம்முடைய வெளிச்சத்தை அணைக்கவோ இந்த வெளிச்சத்தை நிறுத்தவோ முடியாது என்று சொல்லுகிறேன். I'll tell you one more thing. இன்னொரு காரியத்தை The சொல்கிறேன். technology cannot stop the word of God. சபை ஒளியை வைத்துக் கொண்டு ஓடுவதற்கு ஆயத்தமா இருக்க Be வேண்டும், ready to walk. நடப்பதற்கு ஆயத்தமா இருக்க Be ready வேண்டும், to crawl. வழுந்து போவதற்கும் Be ஆயத்தமா ready இருக்க வேண்டும். to get onto any chariot. எந்த ரதமா இருந்தாலும் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் போய் சந்தித்து இந்த ஒளியை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கருப்பனா இருந்தாலும் சரி, வெள்ளையரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த ரதத்துல ஏறுறதுக்கு லைட் உங்க கையில இருக்கணும். You need to get onto the chariot. இந்த ரதத்துல ஏற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒளி இருந்தால் மாத்திரமே ஏற எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் இந்த வார்த்தையை காண்பிக்க முடியும். Get out from the outer court. வெளிப்புறத்திலிருந்து வந்து விடுங்க. Your superstitious things in the outer court. அங்க வெளிப்புறத்திலே அநேக மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. Amen. End times. அல்ல ரெண்டு அதிகாரங்கள சபை மாற வேண்டும், மற்ற அதிகாரங்களிலே கடைசி காலம் வர போகிறது, அறிந்து கொள்ள போகிறீர்கள். என் வைஃப் கேட்டாங்க, இதெல்லாம் பேசுறோமே, இதெல்லாம் பண்றோமே, கர்த்தர் வரும்போது யாருங்க ஏத்துக்கொள்ளப்படுவாங்க? ஆண்டவர் ஒளி வைத்திருக்காங்க தெரியலீங்களா? Do you have the light in you? அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்குங்களா? Why you want to be in the outer court? ஒளியை உள்ள வச்சிட்டு ஏன் நம்ம வெளிப்புறத்துல இருக்கணும்? God says come inside the holy place. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்த தலத்திற்காக நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளே When you come in the holy place, இந்த பரிசுத்த தலத்திற்கு நீங்கள் நானும் வரும்போது you need to have some sacrifice. அந்த பரிசுத்த தலத்துக்கு வர வேண்டுமா சில தியாகங்கள் பலி செலுத்த வேண்டியது அவசியம். You have the word, வார்த்தை you have இருக்கிறது, the prayer, ஜெப வாழ்க்கை இருக்கிறது, candlestick. நீங்க தான் குத்து விளக்கா You இருக்கிறீங்க. need to have an oil to burn your light. உங்களுடைய விளக்கை எரிய வைக்க வேண்டுமானால் அதற்குள்ள எண்ணெய் அவசியம். 2 hours is not the church, brother. 2 மணி நேரம் சபைக்கு வந்தா அது கிடையாது. You are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. I can preach for 2 hours, 3 hours, 4 hours. நான் 2 மணி நேரம் பிரசங்கிக்கலாம், 3 அல்லது 4 மணி நேரம் பிரசங்கிக்கலாம். But the spirit in you ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி knows what you do. நீங்க செய்யற காரியம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வெளிப்படுத்தும். Let the temptation go away. Let the church come into the holy place. எல்லா சோதனையும் கடந்து